அனைவருக்கும் வணக்கம். தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க தாங்கள் தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்துள்ளது. இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 4 முறை காங்கிரஸ் கட்சியும், 5 முறை திராவிட முன்னேற்ற கழகமும், 5 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 1 முறை மனிதநேய மக்கள் கட்சியும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 1 முறை காங்கிரஸ் கட்சியும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. கடைசியாக நடைபெற்ற 2021 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளர் திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை தோற்கடித்தார். தற்பொழுது நடைபெறக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் வேட்பாளராக உள்ளார். அவருக்கு போட்டியாக, அவருக்கு சமமாக அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞரணி கோட்டாவிலே மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு இன்பரக அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கடும் முயற்சி செய்து கொண்டு வருகிறார். அதற்கு போட்டியாக 2001 முதல் 2006 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்த திரு அன்வராஜா அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து மாநில இலக்கியனுடைய தலைவராக உள்ளார். அவரும் அந்த தொகுதியை கேட்டு தலைமையிலே போராடி கொண்டிருக்கிறார். இந்த 3 வேட்பாளர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அங்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த தொகுதியில் தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிடும் என்ற ஒரு எண்ணங்கள் உள்ளது. காரணம், பாரக்குடி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுப்பதாக ஒரு வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிட்டால் அங்கு 2 பேர் கடுமையான போட்டியில் உள்ளார்கள். ஒருவர் முன்னாள் அமைச்சர் 2016 முதல் 2021 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் திரு மணிகண்டன் அவர்கள் போட்டியில் உள்ளார். அங்கு மற்றொருவர் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு RG மருதுபாண்டியன் அவர்கள் அங்கு போட்டியுள்ளார். இவருடைய மனைவி பட்டணங்காத்தம் என்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊராட்சியான பட்டணங்காத்தம் ஊராட்சியில் தலைவராக 5 ஆண்டு காலம் பதவி வகித்தவர். அந்த வகையில் அவர் கடுமையான போட்டியில் உள்ளார். மீண்டும்